ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட நேற்று எபிசோடு. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் பற்றி என்ன சொல்லணும்னா, நம்ம சௌந்தர்யா வந்து விஷால் வந்து சொல்லியிருப்பாங்க போன வாரம் இந்த மிஸ்பிஹேவியரை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஒரு நடவடிக்கையாச்சும் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு டைம் வந்து கவின் சீசன்ல கவின் சாண்டி இவங்களாம் இருந்தப்ப வந்து சரவண ஒருத்தர் இருந்தா அப்படி அவர் வந்து லேடிஸை பத்தி ஒண்ணு பேசியிருப்பாங்க. அப்போ வந்து யாருக்குமே சொல்லாம பிக் பாஸ் விட்டு வெளியே அமைச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா உமன்ஸை பத்தி கொஞ்சம் இதா சொல்லியிருப்பாரு அவரு. அப்போ அப்போ ஒண்ணு அவருக்கு ஒரு நியாயமா அந்த மாதிரி ஒரு நியாயம் வந்து கொடுத்துருப்பாங்க, தீர்ப்பு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதே தீர்ப்பு வந்து விஷாலுக்கும் கொடுக்கணும். அதாவது விஷால்கள் வெளியேற்ற வேண்டாம். ஆனா வந்து ஒரு எல்லோ கார்டை ஏதாச்சும் கொடுத்து அவங்க கண்டிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வாரம் அது பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். விஷாலுக்கு கம்பல்சரி இந்த வாரம் வந்து எல்லோ கார்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து தப்ப வந்து உணர்ந்த மாதிரி தெரியல. நம்மளுக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் பேசினது வந்து கரெக்டா, ஆனா வந்து அது போன விதம் தான் தப்பு, அந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. ஆனா அவர் பேசினதே தப்பு தான் அந்த விஷயத்துல. அதை பத்தி ஒன்றும் பெருசா வந்து சௌந்தர்யாவும் வந்து கேர் எடுத்து அந்த விஷயத்த பத்தி சௌந்தர்யா ஒன்றும் எடுத்துக்கலினாலும் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து சௌந்தர்யா எந்த மாதிரி பேசியிருப்பா அப்படின்னு. ஏன்னா நம்ம 24x7 வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடு ஸ்கூல் எபிசோடு வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ரொம்ப போராக தான் போச்சு இந்த வாரம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் சுவாரஸ்யமும் எதுவுமே கிடையாது. நம்ம முடியிறப்ப பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டீச்சர்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவா வந்து ஒரு கார்ட்டூன் ஆட்டை வந்து நடிச்சிருப்பாரு. அந்த எனக்கு தெரிஞ்சு சிவா வந்து இது டப்பிங்ல கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த டப்பிங் வந்து கரெக்டா இருந்தது அவரோட பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அருண் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்கெல்லாம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்தது நேற்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து ரேங்க் வைஸ் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஸ்டாஃப்ல. நம்ம இவங்க எல்லாரும் ஸ்டாஃப்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து முத்துக்குமார் வந்து ஃபர்ஸ்ட்டும், சாச்சனா வந்து செகண்டு, தேர்டு வந்து ரயான் கொடுத்துருக்காங்க. கடைசி வர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரியா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து ராணவ் கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க, சௌந்தர்யா இவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு வந்து அந்த கடைசி பிளேஸ் தேர்டு, கடைசியில் வந்து தேர்டுக்கு கொடுக்குறப்ப வந்து ரியா வந்து நான் வந்து இதை எடுத்துக்கல, நான் வந்து இந்த வாரம் நல்லா தான் பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து எனக்கு கொடுக்கறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்கணும்னு சொன்னதுனால வந்து இவங்க எல்லாருமே சரின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் வந்து முத்துக்குமார் நல்லா பண்ணியிருக்கனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்கோசரம் வந்து பேசியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்டால் வந்து முத்துக்குமாரை சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் டீம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சாச்சனா கொடுத்துருந்தாங்கன்னா தவறான விஷயமா தான் அமையும். ஏன்னா வந்து இந்த வாரம் வந்து நல்லா பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அருண் நல்லா பண்ணியிருந்தா அப்படி. இதில் ஸ்டாஃப்ல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் கொடுக்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டான முடிவாக இருக்கும். பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.